எல்லா கட்சியும் என் கட்சின்னு நினைச்சிட்டா அதுதான் இந்தியா. நான் போய் அமர்ந்திருக்கும் சபை அவங்க ராஜ்யசபை, ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா? அது பேரே அப்பர் ஹவுஸ். அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், மூத்தோர் வட்டம். அது காயினுக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் அவரு, ஒரு பக்கம் நீங்க. புரியுதுங்கிறாங்க. ஐயோ எந்த காயின் பாக்குற? செலவார காயினா? திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல, அந்த காயின் இல்லை இது. இந்த காயின் வட்டமா தான் இருக்கும். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும், இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை தெரியும். இதெல்லாம் சுண்டி பார்த்தா எப்படி போட்டாலும் தலை தான் விழும். இந்த தலை விழும், இல்ல இந்த தலை விழும். புரியுதா? உங்களுக்கு புரியணும். நான் புரியுதான்னு கேட்கறது வெளியே இருக்கிறவங்கள, அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரிஞ்சா பயம், உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை. அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம். அந்த நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் பலமா வரணும்.